டாக்டர் வி வெங்கடாச்சலம் அவர்கள். வணக்கம் சார். பிரின்சிபல் ஆஃப் ஈரோடு செங்குந்தார் இன்ஜினியரிங் காலேஜ். டோட்டலாக எனக்கு வந்து 36 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸுங்க. அதில் வந்து இப்போ ஒரு 18 இயர்ஸாக நான் வந்து பிரின்சிபலாக இருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த கல்லூரிக்கு வந்து இதனுடைய வளர்ச்சிக்கு வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மேஜர் சிட்டிஸில் இருக்கிற காலேஜஸில் ப்ரொவைட் பண்ணுற எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கேயும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்டில் பார்க்கும்பொழுது இண்டஸ்ட்ரி அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை நம்ம திங்க் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்னென்ன வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் வருது, ஸோ அந்த டெக்னாலஜியை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கேயே நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இந்த கான்செப்டில் யோசிச்சு தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா ஸோ ஒரு சிஎன்சி மெஷினிங் சென்டர். ஸோ அது வந்து இண்டஸ்ட்ரி என்ன ஸ்டாண்டர்டோ அந்த ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து ஆர்டர்ஸ் எடுத்து அவங்களுக்கு நம்ம இங்கேயே பண்ணி சப்ளை பண்ணுறோம். அடுத்தது நம்ம வந்து ஒரு இன்குபேஷன் சென்டர். இன்னைக்கு எல்லாருமே வந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், ஒரு ஸ்டார்ட் அப் அவங்க ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்க. அதனால நம்ம வந்து ஒரு இன்குபேஷன் சென்டர் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஸோ எங்கள் மேனேஜ்மெண்ட்டோட ஓன் காஸ்ட்லேயே நம்ம ஆரம்பித்தோம். ஸோ எங்கள் கல்லூரிக்கு வந்து ஒரு 30 lakhs வந்து ஏஐசிடியிலேருந்து கொடுத்தாங்க. ஸோ 30 lakhs கான்ட்ரிபியூஷன் பை ஏஐசிடி, 30 lakhs பை காலேஜ், 30 lakhs பை இண்டஸ்ட்ரி, 90 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணி சொன்னாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடியே வந்து ஒரு 2 crores இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடிஷ்னலாக இந்த 90 lakhs நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கான்செப்ட் நம்ம நல்லா பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் ஏஆர்விஆர் லேப். ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்குமோ, ஒரு ஸ்டுடியோ எப்படி இருக்குமோ, ஒரு ரெக்கார்டிங் ஸ்டேஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டியை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ரொபோட்டிக் வெல்டிங்கு, 3D கான்கிரீட் பிரிண்டிங்கு, என்னென்ன லேட்டஸ்ட்டாக வருது எல்லாத்தையுமே நாங்கள் வாங்கிடுவோம். ஸோ அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த எக்ஸ்போஷர் நம்ம கொடுத்துட்ருக்கோம். காலேஜ் போய் சேர்றோன்னா காலேஜ் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஹாஸ்டல்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எந்த அளவுக்கு ரொம்ப அஷ்யூரிங்காக இருக்குது? ஸோ இங்கே நம்ம வந்து பாய்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஹாஸ்டல்ஸ் இருக்குது, கேர்ள்ஸுக்கு வந்து 2 ஹாஸ்டல்ஸ் இருக்குது. இப்போத்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி பார்க்கும்பொழுது எல்லாருமே வந்து அட்டாச்சு பாத்ரூமோட வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் இப்போ லேட்டஸ்ட்டாக கட்டின ஹாஸ்டல்ஸ் எல்லாம் நம்ம அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க ரெக்ரியேஷன் ஃபெசிலிட்டி ஆகட்டும், ஜிம் ஃபெசிலிட்டி ஆகட்டும், ஸோ நான்வெஜ் ஃபுட் ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி ஆகட்டும், எல்லாமே ஈவினிங் டைமில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஆம்பியன்ஸை நம்ம க்ரியேட் பண்ணிடுறோம்.